அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இந்த தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளும் தோற்றமும் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரர் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் வழி சகோதரர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் வழி சகோதரர் அபி ஹலாலா என்ற தன்னுடைய மாமாவிடத்தில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளும் தோற்றமும் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு மாமா ஹிந்து அபி ஹலாலா ரதியல்லாஹு அன்ஹு அருமையாக விளக்கம் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியை அதிகமாக வளரவிட்டால் அவர்களின் காதுகளின் சோனைகள் வரை அது இருக்கும். வெண்மையும் சிவப்பும் கலந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனி இருக்கும். நெற்றி அகன்றதாக இருக்கும். புருவங்கள் மென்மையாக இருக்கும். அதே போன்று அந்த புருவங்கள் அடர்ந்ததாக இருக்கும். புருவங்கள் இரண்டும் தனித்தனியாக இருந்தன. மத்தியில் இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் ஒரு நரம்பு ஒன்று செல்லும். அவ்விரண்டிற்கும் இடையே நரம்பு ஒன்று செல்கிறது. அது கோபத்தின் போது சிவந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூக்கு பெரியதாக இருக்கும். ஆனால் அது அழகானதாக பிரகாசமானதாக இருக்கும். முதலில் பார்ப்பவர் அவர் பெரியதாக இருக்கிறது என்று கருதினாலும் அதை பார்க்க பார்க்க ஒளிரானதாக அழகானதாக இருக்கும். அவர்களின் தாடி முழுமையாக அடர்த்தியானதாக இருக்கும். கன்னங்கள் மிருதுவானதாக இருக்கும். வாய் மிதமானதாக, பற்களுக்கு இடையே சிறிய சிறிய இடைவெளியோடு நெஞ்சில் இருந்து தொப்புள் வரை மெல்லிய கோடுகளான முடிகள் இருக்கும் என்று பேரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய தாய் வழி சகோதரர் மாமா ஹிந்து பின் அபி ஹலாலா விளக்கம் கூறுவார். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றமும் அவர்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு எளிமையாக ஏழையாக வாழ்ந்து ஒவ்வொருவரிடத்திலையும் அழகிய முன்மாதிரியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள்.